சுனாமி கோவில தாக்கவே இல்லை. மாறாக 2 கிலோமீட்டர் உள்வாந்தி கடல் பின்னோக்கி சென்றது. ஏன் சுனாமி திருச்செந்தூர் முருகன் கோவில தாக்கல அப்படிங்கிறதுக்கு ஆன்மீகவாதிகள் 2 காரணத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, வருண பகவான் முருகனுக்கு நான் என்னோட எல்லையை தாண்டி உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக மாறி கடலுக்கு அடியில மறைறா. அப்போ முருகப்பெருமான் கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எறிந்து மாமரமாக இருக்கும் சூரனை 2 கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். சூரனை எதிர்த்து வேள்வீத்திய எம் பெருமான் முருகனுக்கு பயந்து கடல் அலைகள் இன்றும் எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்து சீறுகின்ற நிலை வந்தாலும் எம் பெருமானின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நின்றன அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க.